இந்தா சாப்பிடு பிரியா. முதல்ல லோனை போட்டாச்சும் பைக் ஒன்று வாங்கணும். இங்கேருந்து ஆபீஸ்க்கு நடந்து போறதெல்லாம் முடியாத காரியம் பிரியா. நானே சொல்லணும்னு நினைச்சேன். அது சரி, அன்னைக்கு ஒரு பைக்ல வந்தியே உங்க அண்ணன் கூட, அது யாருது? அதுவா, எங்க அண்ணன் பைக். அப்பப்போ ஓசியில் அடிச்சுப்பேன். இப்பதான் நானே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேதான் பைக்லாம் வாங்கணும். ஆக்சுவலா பைக்லாம் வாங்காம டைரக்டா காரே வாங்கிடலாமான்னு ஒரு ஐடியால இருந்தேன். செஞ்சிட வேண்டியதானே? அட போ பிரியா, கார்லாம் ரொம்ப லக்ஸரி. இப்போதைக்கு நம்ம சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கிற வழியை பார்க்கணும். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வச்சு ஒரு சிங்கிள் பெட்ரூம் பிளாட் ஆச்சும் வாங்கிடணும் பிரியா. சரி, என் மொபைல் அங்க சார்ஜ் இருக்கா பாரு, இல்லனா சார்ஜர் எடுத்து பக்கத்துல வை. 80% இருக்கா ஏப்பா? ஓகேவா? அவ்வளோ பேசினா போதும். ஐயப்பா, ஐயப்பா, என்ன இன்னும் 2 பேரும் கிளம்பலையா? உங்களுக்கு வேலைக்கு போக இன்னும் நேரம் இல்லையா? போகணும். ஆமா, காலையிலே பிரெட் வாங்கிட்டு வந்து சாண்ட்விச் செஞ்சுட்டேன்னு. எவ்வளவு டேஸ்டா செஞ்சிருந்தா தெரியுமா? அடங்குடா, அந்த பிரெட் துண்டு மேல ஒரு தக்காளி வச்சு சாப்பிடறதுல என்னடா டேஸ்ட் இருக்கு? இருந்தாலும் பிரியா கையால. ஏதோ சந்தோஷமா இருக்கீங்களா, அதுவே போதும். பிரியா, நீ நைட் உனக்கு வெஜிடபிள் ரைஸ் செய்யறதுக்கு கத்து தரேன். என்ன? சரிண்ணா. எத்தனை மணிக்கு வருவீங்க? இப்ப சீக்கிரம் கிளம்ப விட்டீங்கன்னா சீக்கிரம் வந்துரும். எப்படி வசதி? நான் என்ன பிடிச்சுக்கிட்டா இருக்கேன், கிளம்ப வேண்டியதுதானே? பிரியா, பர்ஸ்ல பணம் இருக்கான்னு பாத்துக்க. அப்புறம் மொபைல் போனு, கிரெடிட் கார்டு எல்லாம் இருக்கான்னு பாத்துக்க. ஐயோ அண்ணன், எல்லாம் கரெக்டா இருக்கு. இங்க பாருங்க, பேக் ரெடி. டேய், உனக்கு பேக்லாம் இல்லையா? இல்ல இல்ல. அந்த கம்ப்யூட்டர் பெட்டி? கருமோ, லேப்டாப்ப சொல்றீங்களா? அதெல்லாம் ஆபீஸ்ல பிசி இருக்குண்ணே. போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பிசி, மத்த இடத்துலயும் பிசினா போலீஸ் போஸ்டுக்கே மதிப்பு இல்லாம போயிடுமே. ஐயோ என்ன, பிசினா பர்சனல் கம்ப்யூட்டர். அத முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியதானே? சரி, நீங்க கிளம்புங்க, நான் கதவு பூட்டணும். நீ கிளம்புனதானடா பூட்ட முடியும். பிரியா, பூட்டு எங்க இருக்கு? ஓ, அங்க இருக்கா? நானே பூட்டிடுறேன். வா வா ஐயப்பா வா. என்ன ஆடி அசைஞ்சு வரீங்க? வேகமா வாங்க, ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல. வா ஐயப்பா. பாத்துன, பூட்டு உடஞ்சிட போகுது. என்ன சொன்ன? வேலைக்கு சீக்கிரம் கிளம்ப சொன்ன. வா பிரியா. வரேன்ன. போயிட்டு வாமா. கிளம்புவோமா? நீ அந்த பக்கம் போகணும்ல? ஆமா, ஆனா அக்கா ஏன் தான் இப்படி ஒரு கட்ட பிரம்மச்சாரியை நமக்கு காவலுக்கு வச்சான்னு தெரியல. சி, பாவம்ப்பா, தங்கமான மனுஷன். எடைக்கு போட்டா கூட சேதாரம் தான் மிஞ்சும். அப்படிப்பட்ட தங்கம் நீ தான் மெச்சிக்கணும். ரொம்ப காண்டாயிட்டியா? பின்ன என்ன பிரியா, 2 பேரும் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். சின்னஞ்சிருசுங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருப்போன்ற காமன் சென்ஸ் கூட இல்ல பாத்தியா? அது சரி, இன்னைக்கு உதப்படாம நீ ஆபீஸ் போறதில்லன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லாத பிரியா. பிரியா, அந்த பக்கம் பாரேன். அப்படியே இந்த பக்கமும் பாரேன். இதை விட ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. கிட்டவா ஏன்? ஐயோ, நான் மாட்டேன்ப்பா. பிரியா, இன்னைக்கு ஃபுல்லா நான் ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்கணும். ஒன்னே ஒண்ணு எனர்ஜிக்காக ப்ளீஸ் பிரியா. ஐயோ, அதெல்லாம் முடியாதுப்பா. பிரியா, என் செல்லம் இல்ல, என் கண்ணு இல்ல, ஒன்னே ஒண்ணு. அதுக்கப்புறம் கேட்கவே மாட்டேன். நடு ரோட்ல நின்னுட்டு உனக்கு அறிவு இருக்கா? ஏய், அதான் ரோட்ல யாரும் இல்லல, அப்புறம் என்ன? அதெல்லாம் முடியாது, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் நில்லு பிரியா, ப்ளீஸ் பிரியா. ஏன்டா இப்படி படுத்துற? ஒன்னே ஒண்ணு. சீக்கிரம் பிரியா, யாராவது பாத்துட்டு போறாங்க. கமான்.
இந்தாங்க. தேங்க்யூ. மறந்துட்டேன். காயத்ரி, பொண்டாட்டினா இப்படி இல்ல இருக்கணும். என்னை பத்தி எல்லாமே கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க. அம்மா வாப்பா. இந்த வந்துடுறேம்மா. காயத்ரி, ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன். ரெடியாரு, எங்கேயாவது வெளில போலாம். டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டுட்டு போங்க. விநாயகா மா வாயா உட்கார். ஏன் விநாயகோ இன்னைக்கு ஆபீஸ் போறியா? ஆமாமா. ஏன்டா? இல்லம்மா, எக்கச்சக்கமா லீவ் போட்டேம்மா. இன்னைக்கும் போலேனா எனக்கு மேல இருக்கவன் கடுப்பாயிருவாமா. ஆமா ஆமா, விருந்தோம் மருந்தும் 3 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. டாக்டர் உங்க அப்பாவுக்கு 30 நாளைக்கு மருந்து கொடுத்திருக்காரு. அதெல்லாம் கம்ப்ளீட்டா சரியாயிடுமா. நான் எல்லா மெடிசன் எடுத்து தரவா பாத்துட்டேன். கரெக்டா சூப்பர் மருந்தா தான் கொடுத்திருக்காங்க. 30 நாள்னு டாக்டர் சொன்னாலும் 2 வாரத்துல அப்பா நார்மல் ஆறிவாருமா. இருங்க, சட்னி எடுத்துட்டு வந்துடுறேன். இரு காயத்ரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். காயத்ரி, அம்மாவுக்கு மேல எவ்வளவு பாசம் பத்தியா? விநாயகம், நீ எதுக்கு இப்ப கைய வச்ச? கையெடு, எடு எடுன்னு சொல்றேன்ல. அம்மா ஊட்டி விடுறேன். உனக்கு நான் இந்த மாதிரி ஊட்டி விட்டு எவ்வளவு நாளாச்சு. சாப்பிடுறா, சாப்பிடு. இட்லி தானம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. எதுக்கு நீங்க போய் ஊட்டி விட்டு? வேண்டா, எனக்கு இதுல ஒரு சிரமமும் இல்ல. நீ சாப்பிடு. உன்னை இப்படி உட்கார வச்சு ஊட்டி விட்டு எவ்வளவு நாளாச்சு. நல்லா திருப்தியா சாப்பிடு. சாப்பிடுப்பா. இப்ப நான் சொல்ல போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. சாப்பிடுப்பா. இந்தா. மெதுவா மெதுவா. ஏன்பா, கொஞ்சம் மெதுவா சாப்பிடலாம்ல. பாத்து ராஜா. அம்மா போதுமா? சாப்பிடு ராஜா, என் கண்ணு இல்ல. சாப்பிடு. காயத்ரி, அந்த நல்லெண்ணெய் பாட்டில் பக்கத்துல நெய் இருக்கு. அது ஒரு கிண்ணத்துல ஊத்தி எடுத்துட்டு வாமா. என் விநாயகத்துக்கு இட்லியில நெய் போட்டு சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். சாப்பிடுறா. நீ போமா. சரியத்த. இருமா இருமா, குடு குடு, என்கிட்ட குடு. சாப்பிடுப்பா. உனக்கு தான் நெய்னா ரொம்ப பிடிக்கும்ல. நெய் நிறைய வச்சிருக்கேன், சாப்பிடு. இரு இரு, ஒரு ஸ்பூன் நெய் குடி. ஆகட்டே ஆகட்டே, குடிடா. நீ வெயில நிறைய சுத்துறல, இந்த நெய்யை குடிச்சா குளிர்ச்சி. குடி. ஆகாமி. ஐய, ஒழுங்கா வாயை தரக்கூடாதா? இங்க பாரு எப்படி வளைஞ்சு வருதுன்னு. என்னப்பா, இன்னும் குழந்தையாவே இருக்க. இந்தாயா. என்னப்பா அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? சாப்பிடு. இரு இரு, இன்னும் ஒரு 2 இட்லி கொண்டு வரேன். என்னடா? போதுமா, இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. நீ வேலைக்கு போய் உழைக்க வேணாவா? ஆள விடுமா சாமி. காயத்ரி, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத காயத்ரி. அம்மாவுக்கு கோவமோ பாசமோ எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தான் இருக்கும். யாருக்கு எப்படியோ,
நம்ம விஷயத்துல கோவத்தை மறந்து அம்மா சமாதானம் ஆயிட்டாங்க பாத்தியா, இதுவே பெரிய விஷயம் தானே. காயத்ரி, விநாயகா! ஆ? என்ன விநாயகம், ஏற்கனவே ஆபீஸ்க்கு லேட்னு சொல்லிட்டு இங்க வந்து நின்னு பேசிட்டு இருக்க? வாயை சரியா தொடக்க கூடாதா? சரி, மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துருவல்ல? இல்லம்மா, வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு, நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. வா காயத்ரி. காயத்ரி, உங்க மாமா உங்ககிட்ட என்னமோ கேட்கணும்னாரு, என்னன்னு போய் கேளுமா. போ. மாமா ஆ? கூப்பிட்டீங்களா மாமா? இல்லையம்மா, உங்க அத்தையை தான் வர சொன்னேன். அவ என்ன பண்றா? அவளை வர சொல்ல. ம். காயத்ரி. காயத்ரி உள்ள வேலையா இருக்கா, நீ ஆபீஸ்க்கு போயிட்டு நான் அவகிட்ட சொல்லிடுறேன். சரியா? இந்த சரிம்மா. அதிகமா வெயில்ல சுத்தாத விநாயகம். பாரு இப்ப எப்படி வேர்க்குதுன்னு. வெயில்ல சுத்தி சுத்தி ஏற்கனவே ரொம்ப கருத்துடா. காயத்ரி. ஐயோ, காயத்ரி எங்கப்பா போறா? வீட்டுல தானே இருக்க போறா. நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து எவ்வளவு நேரம் வேணாலும் நீ தனமா கூட பேசு. சரியா? போ, டைம் ஆயிடுச்சு, கிளம்புப்பா. ம். எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா தான்க்கா இருக்கு. ஆனா நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். சமந்திமா, வீட்டுக்கு வந்துட்டீங்களா? சம்மந்தி எப்படி இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். சம்மந்தி, கதவை தரங்க சம்மந்தி. சம்மந்திமா, நான் ஒரே ஒரு தடவை பாத்துட்டு போயிடுறேன் சம்மந்திமா. சம்மந்திமா, தயவு செஞ்சு கதவை தரங்க சம்மந்திமா. ஒரே ஒரு நிமிஷம் உள்ள வந்து பாத்துட்டு போயிடுறேன். இந்த பாருங்க, உங்களோட கோவம் எனக்கு புரியுது. அதுக்காக இப்படி வீட்டுக்கு வெளியில நிக்க வச்சு வேடிக்கை பாப்பீங்களா? சம்மந்திமா, கதவை தரங்க சம்மந்திமா. அம்மா அம்மா காயத்ரி, ஒண்ணு இல்லடா, நீ உள்ள போ, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். இத பாருங்க, என் புருஷன் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. நீங்க எதிர்பார்த்த மாதிரி அவனு மண்டைய போடல. போதுமா? ஒழுங்கு மரியாதை உங்க வீட்டுக்கு போற வழிய பாருங்க. அன்னைக்கு நான் ஆஸ்பத்திரியில சொன்னேன், இன்னைக்கு என்னைக்கும் இந்த சம்மந்தி கிம்மந்தின் உறவு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வர வேலையெல்லாம் இதோடு விட்டுருங்க. உங்க பொண்ணு கழுத்துல எங்க பையன் தாலிய கட்டியிருக்கான். அதனால காயத்ரி இந்த வீட்டு பொண்ணுதான். அவளை எப்படி பாத்துக்கணும், அவளுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். அத நான் செஞ்சுக்கிறேன். மீறி நீங்க குறுக்க வந்து இந்த வீட்டுல குட்டை குழப்ப பாத்தீங்க, மரியாதை கெட்டுரும், ஜாக்கிரதை. அத்தை, என்னத்த இதெல்லாம்? ஒண்ணுமே இல்லடா, நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? அத்தை நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். புரியுதா? வா வாடா வா. உல்டா, ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்த.
என்னாச்சு? என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு உல்டா. அதான் இப்படி தனியா நின்னுட்டு போலான்னு தோணுச்சு, வந்தேன். என்னாச்சு பூரணி? ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. 10 நிமிஷம் லேட்டா போனா அந்த ஆள் கிளம்பி உங்க வீட்டுக்கே போயிடுவாரு. வா போய் அவரை பார்க்கலாம். ஆமா, இப்ப அங்க போய் என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் நடந்துச்சுன்னா அவர்கிட்ட சொல்லணும், அவ்வளவுதானே. அலுப்பா இருக்கு உல்டா. ஒரு நாள் எங்கேயும் போகாம யார்கிட்டயும் பேசாம ஹாயா ரெஸ்ட் எடுத்து தூங்கணும். டென்ஷனை பூரா இத்தனை நாளா மனசுக்குள்ள போட்டு புதைச்சி வச்சிருந்தேன். இப்ப எல்லாம் முடிஞ்சு போன உடனே அப்பாடான்னு இருக்கு. கரெக்டா? ஆமா உல்டா. ஆனா எங்க அம்மா எவ்வளவு கொடுமையா நடந்துக்கிறாங்க தெரியுமா? பாக்குற எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. பாவம் வளரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரவங்களுக்கு பசிக்குமேன்னு அவளுக்கு தெரிஞ்சதை சமைச்சு வச்சிருக்கா. ஆனா அதுல ஒரு வாய் கூட எடுத்து வைக்காம அப்படியே வெளியில கொட்டிட்டாங்க. அப்படியா? நல்ல வேளை அத நான் பார்க்கல. நான் மட்டும் பாத்திருந்தேன், கண்டிப்பா ஒரு பெரிய சண்டையே போட்டிருப்பேன். சரி விடு. அம்மாவும் கோவத்தை வேற யாருக்கிட்ட தான் காட்டுவாங்க. நல்ல வேலை வளர்மதி கிட்ட காட்டாம சாப்பாட்டுல காமிச்சாங்களேன்னு சந்தோஷப்பட்டு போவியா? முதல் நாள் உல்டா. ஆரம்பத்திலேயே அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு ஓப்பனிங்க கொடுத்தா அந்த பொண்ணு பயந்துட மாட்டா? அவ பயப்படணுன்றதுக்காக தானே உங்க அம்மா அந்த மாதிரி பண்றாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உலகத்துல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் அம்மான்னு வந்துட்டா தங்கம் மாதிரி நடந்துக்குவாங்க. மாமியார்னு வந்துட்டாங்கன்னு வையேன், தங்கத்துல இருக்கிற தகரம் லைட்டா வெளியே வரும். இது உங்க அம்மா எங்க அம்மான்னு இல்ல, இங்கிலாந்து இளவரசியாவே இருந்தா கூட மருமகன் வந்துட்டா ஒரு படி கீழே தான். ஏய், ஒத்த வாங்க போற நீ. ஏன் நான் சொல்றது தப்பா? டைசியே ஒரு நாள் சொன்னா, பைபிள்ல கூட வருதான், மொத பொம்பளை ஏவாளுக்கே அவ மூத்த மருமகளை கண்டா ஆகாதான். அந்த மாதிரி எல்லாம் இல்ல உல்டா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பொறுத்துதான் இருக்கு. 1000 இருந்தாலும் விநாயகமும் வேலுமும் செஞ்சது ரொம்ப தப்பு உல்டா. உண்டா இல்லையா? சரி, அதுக்கு என்னப்போ? அப்போ எங்க அம்மாவுக்கு கோவம் வரத்தானே செய்யும், அதை காட்டத்தானே செய்வாங்க. அதத்தான் நானும் சொன்னேன். இந்த பிரச்சனை கொஞ்ச நாள்ல முடிஞ்சா நல்லா இருக்கும். இது அப்படியே கண்டினியூ ஆச்சு எங்க வீடு தாங்காது. அது பசங்க கையில தான் இருக்கு. அம்மாவை சமாதானப்படுத்த 1000 வழிகள் அப்படின்னு புக் ஏதாவது கிடைச்சா வாங்கி தரேன். உன் தம்பிங்க கையில கொடுத்து படிக்க சொல்லு. ஏய், எங்க வீட்டை பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வாழ்க்கையில எல்லாருக்குமே கல்யாணங்கிறது இவ்வளவு பெரிய அதிரடி விஷயமா இருக்கவே இருக்காது. ஆனா உங்க வீட்டுல நடந்தது ரொம்ப அநியாயம். உங்க அப்பா பிழைச்சதே ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? பாவம் அந்த மனுஷன். அவர் பொழைக்கணும்னு நான் வேண்டாத கடவுளே இல்ல. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? மனசுக்குள்ள எப்பவுமே அவருக்கு ஒரு வடு மாதிரி பதிஞ்சு போயிடும். என்ன பேசினாலும் நம்ம பசங்க சுயநலவாதிகன்னு தான் அவர் நினைப்பாரு. அடிப்படையில ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு பாத்தியா? அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு உல்டா. உங்க அப்பா அந்த மாதிரிலாம் இல்லைன்னா எனக்கு தோணுது. ரொம்ப பிராக்டிக்கலான மனுஷன்ப்பா அவரு. இல்லைன்னா இப்படி கடப்பாறையை முடிங்கிட்டு கசாயத்தை குடிச்சிட்டு எழுந்து வருவாரா? உண்மையில நீ யாரையாச்சும் நினைச்சு கவலைப்படணும்னு நினைச்சா உன் தம்பி வேலுவை பத்தி மட்டும் கவலைப்படு. ஏன், அவனுக்கு என்ன? அவனுக்கு ஒன்றும் இல்லை. அவனுக்கு வந்து வாச்சான ஒரு மாமனாரு, தீவிரவாதி அவன். எங்க மாமாவா? ஆமா ஆமா. காலையில சவாரி வரும்போது ஏதோ ஒரு ஆட்டோ நினைச்சு என் ஆட்டோல வந்து ஏறிட்டான். நானும் தலையாயத்தேன்னு ஓட்டிட்டு போனேன். அந்த ஆளு ரொம்ப விஷம் பூரணி. உங்க குடும்பத்து மேல இருக்கிற யார் மேலேயுமே அவர் நல்ல அபிப்பிராயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு உன் தம்பி வேலுவை அவன் குடும்பத்தை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போடுவான்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற உல்டா? அவன் என்ன வெறுப்பேத்தான் நினைச்சுக்கிட்டு யார்கிட்டயோ போன்ல பேசுற மாதிரி இந்த மேட்டர்லாம் சொன்னான். எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. வண்டியை சடன் பிரேக் போட்டேன். கீழே இறங்கும் போது வேணும்னே வண்டியை வேகம் எடுத்து அந்த கீழே தள்ளி விட்டுட்டு வந்துட்டு தெரியுமா? அடப்பாவி. வேற என்ன பண்ண முடியும்? எனக்கு வந்த கோவத்துக்கு வண்டியை யூட்டர்ன் போட்டு அவன் மேல விட்டு ஏத்தலாமான்னு பார்த்தேன். சரி, வயசுல பெரியவனாச்சுன்னு மன்னிச்சு விட்டு வந்தேன் தெரியுமா? எங்க மாமா அப்படிதான். ஆனா எனக்கு வேலு மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு உல்டா. அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். நல்லா நம்பி நாசமா போனேன். அப்பா சத்தாலும் பரவாயில்லன்னு மாமங்காரன் பேச்சை கேட்டுட்டு தாலியை கட்டி விட்டு கூட்டிட்டு வந்தவன். அவெல்லாம் வேணா விடு, வாயில கெட்ட வார்த்தை வந்துடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க அம்மா மாமியார் தனம் பண்றதுல தப்பே கிடையாது. அவங்க சேர்த்து நியாயம் தான் சொல்லுவேன். அப்படி சொல்லாத உல்டா. எங்க வீட்டுல கொஞ்சமாவது பிரச்சனை தீர்ந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் அவங்க 3 பேருக்கும் கல்யாணம் ஆனது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன்னா எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணாம அவங்க 3 பேருக்கு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமா இருந்தாரு. என்னால எவ்வளவு பேருக்கு கஷ்டம்னு ரொம்ப மனசுக்குள்ள கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அப்படி இல்லாம அவங்களுக்கு கல்யாணம் ஆனது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உல்டா. எனக்கு எப்போ கல்யாணம் ஆகுமோ அப்ப நடந்துட்டு போட்டுமே. அதை பத்தி இப்ப எனக்கு கவலை இல்லை.